வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். பொதுவாக பொங்கல் பண்டிகைனாலே தனி உற்சாகம். அதுலேயும் பொங்கலுக்கு புது படங்களை பார்த்து ரசிக்கிறது போனஸ் சந்தோஷம். அந்த மாதிரி தலைவலி இல்லாத கலகலப்பான பக்கா சினிமாவாக வர்றது அதை விட பெரிய சந்தோஷம். அந்த வகையில் போன வருஷம், அதாவது போன மாதம் கடைசியில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளியான விக்ரம் பிரபு நடித்த சிறை படம் அமைஞ்சது. இந்த வருஷம் பொங்கலுக்கும் பெரிய பெரிய படங்களோட அவ்வளோ கோடி இவ்வளோ கோடின்னு மிரட்டல் வந்துச்சு. அதில் ஒரு படம் சென்சார் பிரச்சனையால் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இன்னொரு படம் 25 இடத்துலையும் 52 இடத்துலையும் வெட்டுன்னு ஒரு வழியாக ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஒரு சில வருஷமாக 1000 கோடி டார்கெட், பேன் இந்தியா படம், அப்படி இப்படின்னு பெரும்பாலான சினிமா படங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஒன்று அபத்தமான அரசியல் பேசும், இல்லைன்னா ஜாதி அரசியல் பேசும். அதுவும் இல்லைன்னா போதைப் பொருள் கேங்ஸ்டர்னு பேசி படம் பார்க்குறவங்களுக்கு ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம்னு தலைவலியை உண்டாக்கிடும். அது கூட பரவாயில்ல, அந்த படங்களை பார்த்து ரீல்ஸ் பண்ணுறோம்னு சின்ன பசங்களை வழி மாறி வம்புல சிக்கி வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இதெல்லாம் இல்லாமல் பொங்கல் தீபாவளின்னு நல்ல நாட்களில் குடும்பத்தோட நல்ல படங்களை பார்த்து ரொம்ப வருஷமாச்சுங்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது. ஆனாலும் நல்ல படங்கள் வந்தாலும் சரியான விளம்பரம் கிடைக்கிறதில்ல, தேட்டருங்க கிடைக்கிறதில்ல. அதனால் அந்த படங்கள் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் காணா போயிடுதுங்க. அதையும் தாண்டி நடிகர் விக்ரம் பிரபு நடித்து போன மாதம் வெளியான சிறை, இந்த மாதம் நடிகர் ஜீவா, தம்பி ராமையா, இளவரசு ஆகியோர் நடித்து நேற்று ரிலீஸ் ஆன தலைவர் தம்பி தலைமையில் படங்கள் நம்ம ரசனையை நாசம் பண்ணாமல் டிக்கெட்டுக்காக நாம் கொடுத்த காசு வீணாகலன்னு நம்பிக்கை தர படமாக இருக்குது. நடிகர் ஜீவா இயல்பாகவே காமெடியில் கலக்கிறவர். அவர் நடித்த படங்களில் மனம் விட்டு ரசித்து வாய் விட்டு கலகலன்னு சிரிக்கிற மாதிரி நிறைய காமெடி இருக்கும். அதுக்கு உதாரணம், அவர் நடித்த சிவா மனசில் சக்தி படத்தை பார்த்தா தெரியும். அந்த படத்தில் அவர் காமெடி நடிகர் சந்தானத்தையே ஓரங்கட்டுற அளவுக்கு நல்லா காமெடி பண்ணியிருப்பார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் நடித்து வந்திருக்கிற படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். மலையாள படங்களில் மட்டும்தான் ரோட்டு கடை ஹோட்டலில் இட்லிக்கு வாங்கின சாம்பார் பாக்கெட்டில் போட்ட முடிச்சு அழுக்கிறதுக்குள்ள அரசியலாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி படம் பார்க்குறவங்கள பேச வச்சிருவாங்க. அந்த வகையில் ஒரு சிபிஐ டைரி குறிப்பு, திருஷ்யம், ரேக சித்திரம், மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு பல படங்களை நாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். மலையாள பட வெற்றிகளுக்கு அதுதான் காரணம். அங்கே ரசிகர்களுக்காக படம் எடுக்கிறாங்க, இங்கே அவங்க இஷ்டத்துக்கு எடுத்த படத்தை விதியேன்னு காசை தண்டம் எழுது பார்த்து தொலைக்க வேண்டிய நிலைமையில ரசிகருங்க இருக்காங்க. அந்த மலையாள படங்கள் மாதிரி தான் நடிகர் ஜீவா கம்பேக் கொடுத்திருக்கிற ட்ரிபிள் டி படம், அதாவது தலைவர் தம்பி தலைமையில் படம். இந்த படம் மலையாள படைப்பாளி டைரக்டர் நிதி ஷகாதேவின் உருவாக்கம் தான். அவர் 2023 மலையாளத்தில் ஃபாலிமின்ற ஹிட் படத்தை கொடுத்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியவர். ஒரு கிராமத்தில் 2 வீடுகளில் ஒன்றில் கல்யாணம், இன்னொன்றில் சாவுன்னு ஒரே நாளில் நடக்கிற 2 நிகழ்ச்சிகளில் ஏற்படுற அந்தந்த குடும்பங்களின் ஆகாத முன்பகை பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த கிராம பஞ்சாயத்து எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்டு வரும் ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு குடைச்சல் கொடுக்குற வில்லன், அதை ஹீரோ எப்படி சமாளித்து அந்த 2 குடும்பத்தோட ஆதரவை பெறுகிறார் என்பதுதான் தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் கதை. படத்தின் நாயகனாக ஜீவா, வில்லனாக ஜென்சன் திவாகர். இவர் லப்பர் பந்து படத்தில் அட்டகத்தி தினேஷின் குடிகார நண்பனாக நடித்தவர். கிராமத்து முக்கியஸ்தர்களாக நம்ம தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத நடிகர்கள் தம்பி ராமையா, இளவரசு மற்றும் கதாநாயகியாக நடிகை பிரார்த்தனா, அப்புறம் கன்னியாகுமரி யூடியூபர் சர்ஜின் குமார் மற்றும் அந்த கிராமத்தின் இயல்பான மக்கள் என அனைவரின் நடிப்பும் இந்த படத்துக்கு பலம். கத்தியும் ரத்தமும் கழிவு போதையும் குமட்டும் கோடிகளில் வெற்றி பெற போராடும் தமிழ் படங்களின் நடுவில் சராசரி மக்களின் உணர்வுகளையும் வாழ்வியலையும் பிரதிபலிக்கும் கலகலப்பான இது போன்ற படங்களின் வெற்றியைத்தான் ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் லப்பர் பந்து படம், அதற்கு பிறகு போன வருஷம் வெளியான சசிகுமார் சிம்ரன் நடித்த அபிஷந்த் ஜீவிந்த் இயக்கிய டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் டைரக்டர்கள் மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன், சுரேஷ் ராஜகுமாரியின் சிறை, இப்போ நிதி ஷகாதேவின் தலைவர் தம்பி தலைமையில் போன்ற படங்களே இந்த மாதிரி ரசனைக்கான சாட்சிகள். அந்த வரிசையில் இந்த படமும் குடும்பத்தோடு பார்க்கலாங்கிற சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. படத்தோட 2 மணி நேரத்தில் 99% இல்லை 100% காமெடி பிளாஸ்டாக நம்ம கலகலப்பாக சிரிக்க வச்சிருக்கு. நாம் டிக்கெட்டோட போனஸாக தலைவர் தம்பி பட டீமுக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லிடலாம். அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது. இந்த உற்சாகத்தில் தமிழ் திரையுலகம் இந்த ஆண்டு புது பாதையில் பயணிக்கும்னு நாம் நம்பலாம். நன்றி, வணக்கம்.